நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, நாம் இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு தம்பி, அவர்களுடைய ஜாதகம். இவர் 2021 என்னிடத்தில் கரூர் அலுவலகத்திலிருந்து என்னை பார்த்த பரிச்சயம் இவருக்கு உண்டு. ஏற்கனவே சிங்கப்பூரில் தான் அவர் வேலையில் இருந்தார். அவருக்கு திருமணம் நடந்தது. தாய் அப்பொழுது என்னை பார்க்க வரும்போது சிறப்பாக இருந்தார். தம்பி, என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வரும் பொழுது, தம்பி நீ வேலையில் இருக்கிற, வெளிநாட்டில் இருக்கிற, கொண்டாட்டி பிள்ளையோட ஒன்று சேர்ந்து இருக்கலான்னா உன்னால இருக்க முடியாது. பரதேச வாசம் போனாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். வேலையை நீ விட்டுட்டு வரக்கூடிய கட்டாயத்துக்கு நீ தள்ளப்படுவ. ஆனா கவனமா இரு, விட்டுறாது. இல்லை சார், நல்லா இருக்கு சார் எனக்கு வேலை. இப்போ நான் இடையில ஒரு லீவ் 1 மாசம் எடுத்து என்னுடைய குழந்தை ஒன்று பிறந்திருக்காங்க, அம்மாவையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நான் வந்தேன் அப்படின்னாரு. இப்போதைக்கு ஓகே தம்பி, கரெக்டாக உங்களுக்கு ராகு சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தின்றது 2022 9ஆம் மாதம் பிறக்கும். அதில் நீ கவனமாக இருக்கணும். வேலையை தொலைச்சிட்டு வருவ. சார், வேலையை தொலைச்சிட்டா என் பூவாவுக்கு என்ன சார் பண்ணுவேன்? நான் அதெல்லாம் தொலைக்க மாட்டேன்னாரு. சரி தம்பி, சார் ஒரு இடம் ஒன்று வாங்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னாரு. தயவு செய்து இடத்துல போய் லாக் ஆகிடாத. அதுக்கும் நீ ஓரளவுக்கு கொஞ்சம் கையில் கேஷ் வச்சிருக்க, மீண்டும் கடன் வாங்கி லாக் பண்ணிடாத. நான் அதுக்கு தான் சார் நான் சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டு இடம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். மற்ற ஜோசியர்லாம் சொன்னாங்களா சார், நல்லா இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். சுக்கிர மகாதிசை வந்தால் கன்னியா லக்னத்துக்கு சிறப்பாக இருக்கும். புதனோட சுக்கிரன் கூடியிருக்கிறார். அரைகுறையாக நம்பி அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு அரைகுறையான ஜோதிடத்தில் போய் பார்க்கறதே தப்பு. விதி வலியது, மதி சிறியது. நான் நிறைய நிகழ்வுகள் அதை பற்றி சொல்லியிருக்கேன். இல்லை சார், சிங்கப்பூரில் இருக்கும்போது உங்களுடைய யூடியூப் நிகழ்ச்சி, டிவி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு தான் வந்துடுறேன் சார். நீங்கள் சொல்கிற வார்த்தையை நான் தெய்வ வாக்கா நினச்சி நான் இடம் வாங்கலை சார். வேலையில் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன் சார் 2022 9ஆவது மாதம் வரும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டு கிளம்புறார். போன பிறகு போனவர் 2000 ராகுல கரெக்டாக செவ்வாய் திசை புத்தி வருது. என்னை பார்க்கறதுக்கு மீண்டும் ஒரு 1 இயர் கழிச்சு என்னை பார்க்க வர்றார். 1 வருஷம் 1.25 வருஷம் கழிச்சு கரெக்டாக வர்றார். வந்த உடனே எனக்கு அடையாளம் தெரியல. மீண்டும் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு. சார், நான் ஒன்னே ஒன்று உங்ககிட்ட சொல்லிடுறேன். சொல்லுங்க தம்பின்னு. உங்கள் பேச்சை நான் கேட்கல சார். நான் லேண்ட் ஒன்று வாங்கிட்டேன் சார் அப்படின்னாரு. எப்பப்பா வாங்கினேன் அப்படின்னு. இந்த டைம்ல வாங்கினேன். லேண்டு வாங்கினோம்னா எல்லாமே வட்டிக்கு கடன் வாங்கி அட்டிகையை செஞ்சு கடைசியில அட்டிகையை வித்து வட்டி தான் கட்ட முடிஞ்சுதான். முதல் அப்படியே நின்று போன மாதிரி உன் வாழ்க்கை போயிரும் தம்பி. அந்த மாதிரி நிலதான் சார் என் வாழ்க்கை ஆகிப்போச்சு. இப்போ கடைசியில் நிலத்தை கொண்டு வித்துட்டேன் சார். வாங்கின ரேட்டை விட அடிமட் ரேட்டுக்கு விற்று இப்போ கடன் கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபாய்க்கு மேலே கடனும் ஆகி எனக்கு இப்போ கட்ட முடியாமல் பரிதவிச்சிருக்கிறேன் சார். இப்போ நான் இடையில வந்தது காரணம் எங்கள் அம்மா தவறிட்டாங்க. இப்போ எனக்கு வேலையிலையும் சிக்கல் ஆயிடுச்சு சார். செவ்வாய் புத்தி வந்தால் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் இருப்பேன்னு சொல்லிட்டுலாம் சொன்னேன். இப்போ வேலையும் எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி, செவ்வாய் புத்திங்கிறது ஓராண்டுகள் தம்பி. உன் வாழ்க்கையில் அது மைனஸ் ஏற்பட்டு மீண்டும் அது விலகி ராகு புத்தி வரும்போது இந்த ஊர்ல இருக்காத, மீண்டும் பரதேச வாசம் போயிடு. அப்ப ராகு புத்தி குரு புத்தி வரைக்கும் இந்த மண்ணை மிதிக்காத. அதன் பிறகு வா. போன் மூலயமா தான் உன் மனைவி கிட்ட நீ பேசணும். 1 வருஷத்துக்கு 1 முறை தான் வரும். மாமியார் மாமனார் வீட்டில் தானே அது இருக்கு. அந்த புள்ள அது சேஃபா இருக்கும். நீங்க பிரிஞ்சுதான் வாழ்க்கை நடத்தணும்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். நான் கிரகத்தினுடைய அடைவை சொல்லுகிறேன். அந்த தம்பி பிறந்தது 16/12/1990 2 மணி AM பிறந்தது. பெரம்பலூர்ல பிறந்தவர். பிறந்த லக்னம் கன்னியா லக்னம், ராசி விருச்சக ராசி, அனுச நட்சத்திரம். பிறக்கும் பொழுது 1 வருடம் 7 மாதம் 10 நாள் சனி திசையினுடைய இருப்பு இருந்தது. அதன் பிறகு புதன் திசை முடிஞ்சு கேது முடிஞ்சு இப்ப நடக்கிறது சுக்கிர மகாதிசை. 46 வயது முடிகிற வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில போராட்டம்னு சொன்னதுக்கு உண்டான சான்று இது. இப்ப பிறந்ததுல இப்ப கிரக அடைவு பாருங்கள். கன்னியா லக்னத்துக்கு 3ல சந்திரன் நீசம், 3லேயே சூரியன், அங்கேயே விருச்சக மணியிலே, 4ஆம் பாவத்திலே புதனும் சுக்கிரனும், 4ஆம் பாவத்திலே தனுசு மனையிலே, 5ஆம் இடத்திலே சனியும் ராகுவும் பின்னப்பட்டிருக்கிறது. 9ஆம் இடத்திலே செவ்வாய் ரிஷப மனையில், 11ஆம் இடம் லாபத்தில் குருவும் கேதுவும்,
இப்பொழுது நடப்பு சுக்கிர மகா திசையிலே இப்போ பிரசன்ட்ல மீண்டும் என்ன பார்க்கிறாரு. ராகு புத்தி கடந்த வாரம் என்னிடத்தில் நேரடியாக வந்து பார்க்க வருகிறார். நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்டிருந்தா கூட நான் கிட்டத்தட்ட 2-3 கோடி ரூபா நான் மிச்சம் பண்ணியிருப்பேன் ஐயா. உங்க பேச்சை நான் கேட்காம இப்ப கடனானது தான் நான் மிச்சம். என் தாயும் இழந்துட்டேன். எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நேரடியா வந்துட்டேன். இப்ப மீண்டும் நான் வந்து ராகு புத்தி நடக்குது. இப்ப லீவ்ல தான் வந்திருக்கேன். மீண்டும் நான் சிங்கப்பூரே போயிடுறேன் ஐயா. நீங்க சொல்ற வரைக்கும் குரு புத்தி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை கரடுமுரடான பாதைன்னு சொல்லியிருக்கிறீங்க. ராகு புத்தி 2026 9வது மாசம் 26ஆம் தேதி முடியுதுன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கீங்க. அதன் முடிஞ்ச மாதிரி ஒரு மாற்றம் இருக்குமான்னா தம்பி, நீயும் உனக்கு கிடைத்த மனைவி பதிவிரதையான மனைவி, அருமையான மனைவி உன் வாழ்க்கையில கன்னியா லக்னத்துக்கு கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம்ன்ற மாதிரி ராஜயோகத்தை கொடுக்க வேண்டாம். கெடுக்காம இருந்தா போதாது இல்லையா. அந்த குரு வந்து கேதுவோட கூடிய அம்சமான யோகத்தில் அமர்ந்திருக்கிறதுனால நல்ல மனைவிப்பா ஐஸ்வர்யன். நீங்க சொன்ன ஒரு வார்த்தை 100க்கு 100 உண்மை சார். எனக்கு நான் பொருளை இழந்தாலும் பதவியை இழந்தாலும் ஆனா கௌரவமான அருமையான வாழ்க்கை துணை சார். நாங்க 2 பேரும் இப்போ பிரிஞ்சு வாழ்க்கை வாழ்றோம். எப்ப சார் நாங்க ஒண்ணு சேருவோம்னு சொல்லி இந்த விரகதாபத்தில் அந்த தம்பி என்னுடைய மனைவி கேட்டு வர சொன்னா சார். அதுக்கு தான் வந்திருக்கேன் தம்பி. 2026 9வது மாசத்தோட ராகு முடிஞ்சாலும் அடுத்த ஒரு குரு புத்திங்கிறது கிட்டத்தட்ட 2 வருஷம் 2.25 வருஷம் வரும். அதை கடந்த பிறகு உங்க வாழ்க்கையில கஷ்டமே இருக்காது. எல்லா கடனையும் அடைச்சிருவீங்க. அதன் பிறகு சனி புத்தி வரும் காலத்துல நல்ல நிறைவா இருப்பீங்க. விருச்சக ராசிக்கு அடிப்படையிலேயே இந்த கன்னியா லக்னத்துக்கு மைனஸ் ஆனதுக்கு ஒரு காரணம்னா விருச்சக ராசிக்கே சுக்கிரன் பாவி. லக்னத்தைப்படியும் சுக்கிரன் 2-9 கூடையவன் தான், இல்லைன்னு மறுக்கல. அவன் எங்கே போறான்னா புதனோட கூடியிருக்கான். அப்போ புதனும் சுக்கிரனும் அற்புதம் தாங்கி இருக்கிறனால ஏதாவது ஒரு வேலை விட்டாலும் மீண்டும் கிடைச்சிடும். ஆனா உன்னுடைய வாழ்க்கையில சூரிய சந்திர செவ்வாய் அற்புதம் தாங்கி அமர்ந்திருக்கிறது. கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அடிப்படையில குருச்சந்திர யோகம், சிவராஜ்ய யோகம், சசிமங்கல யோகம், குருமங்கள யோகம், அத்தனை யோகத்தையும் தாங்கி பிறந்திருக்கிற தம்பி. நீ ஒரு குப்பையில் கிடக்கின்ற மாணிக்கத்தை போன்று, மாணிக்கம் என்பது குப்பையில் இருந்தாலும் இன்னும், கோபுர கலசத்தின் உச்சாணிக்கு சென்றாலும் இன்னும், அதனுடைய தன்மை என்பது மின்னக்கூடியது. அந்த தன்மை எப்பொழுது அந்த உயர்வை கொடுக்கும்? உன்னுடைய வயது 46 வயதுல இந்த கொடும்பாவி என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் நல்லவன் அல்ல. கன்னியா லக்னத்தில் ஒரு வகையில் நல்லவனா இருந்தாலும், குடும்பத்தை அமைத்து கொடுத்தாலும், குரு 11ல் மறைந்து அம்சமாக அமைந்திருந்தாலும், ஓயாசிஸ் நோக்கி ஓயா பயணமாக இருக்கும் பாலைவனம் சோலைவனமாக வேண்டும் என்றால் உன்னுடைய 46 வயதுக்கு பிறகு 23 ஆண்டுகள் பொற்காலமாக அமரப்பட்டிருக்கிறது. தொட்டதெல்லாம் தாயமாக இருக்கும். சென்றடமெல்லாம் உனக்கு உயர்வாக இருக்கும். நகை நட்டு வட்டி கட்டி எல்லாம் இழந்திருந்தாலும் அம்பாள் போன்று உன் மனைவி பவனி வந்து அம்பாள் போன்று நகை நட்டாக பூட்டக்கூடிய அம்சம் உன் மனைவியினுடைய ஜாதகத்துக்கும் உன்னுடைய அம்சத்துக்கும் இருக்கிறது. நிச்சயமாக அன்றைய தினம் சொன்ன ஒரு வார்த்தைகள் அப்பழுக்கெல்லாம் இன்றைக்கும் சொல்லுகிறீர்களா? இந்த இலக்கை நோக்கியே ஏதோ ரூபத்தில் ஒளி தெரிகிறது. அந்த இலக்கை நோக்கி நான் லட்சிய பாதையை நோக்கி வென்று நிச்சயமாக உயர்வடைவேன் ஐயான்னு சொல்லிட்டு மீண்டும் மலேசியா போகிறார். காரணம், அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது என்று சொல்வதை போல ஊழ்வினை என்பது உறுத்து வந்து ஊட்டுமாம். தீதும் நன்றும் பிறதர வாரா. நன்மையும் ஒருவனால் கொடுக்க முடியாது, தீமையும் ஒருவனால் கொடுக்க முடியாது. அவரவர் வினைவெளி அவரவர், எவருக்கு எவர் உதவினர் என்று சொல்வதை போல உன் விதிக்கு நீயே காரணம், என் வினை விதிக்கு நானே காரணம் என்று இந்த அற்புதம் தாங்கிய சூரியன் பாருங்கள். இந்த ராசிக்கு இந்த சூரியன் 10 குடையனாக வருவார். ராசிப்படி லக்னத்திற்கு விரையாதிபதியாக இந்த சூரியன் வருவார். விரையாதிபதி லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் மறைந்து கெட்டவன் கெட்டிடில். சந்திரனுக்கு சூரிய சந்திர யோகம் பாருங்கள். சூரியன் நின்ற இடத்திற்கு 10 குடையவன் அல்லவா. அற்புதம் தாங்கி சூரிய சந்திர யோகமும் அவனுக்கு. அது மட்டும் அல்லாமல் இந்த சந்திரன் நின்ற இடத்திற்கு 9 குடையவனாக வருவார். அதை யார் பார்க்கிறான்? குரு பார்க்கிறார். குரு பாருங்கள், விருச்சக மணிக்கு 2-5 என்று சொல்லக்கூடிய கௌரவஸ்தானாதிபதியாக தனாதிபதியாக வருவார். ராசிப்படி அவர் கெடாமல் அப்பழுக்கில்லாத தூய சங்கமத்துக்கு உண்டான குரு கெடாமல் அற்புதம் தாங்கி பாக்கிய திரிகோண பாதகத்தில் அமர்ந்து, லக்னப்படி அந்த பாவி மறைந்த அந்த குரு சந்திரனையும் சூரியனையும் பார்க்கிறது. அது மட்டுமல்ல,
அந்த சந்திரன் நின்ற வீட்டு அதிபதியார் செவ்வாய். அவர் பாருங்கள், சிறந்த சசிமங்கல, சிறந்த குருச்சந்திர, சிறந்த சிவராஜ்ய யோகம், அப்படிக்கில்லாத தூய சங்கமாக இருக்கிறது. இந்த பாலைவனம் 46 வயதுக்கு பிறகு சோலைவனமாகும். அன்பர்களே, அவ்வளவு பெரிய யோகம் இந்த பையனுடைய ஜாதகத்தில் இருக்கிறது. ஒரு யோகம் எழுதப்பட்டிருந்தால் அந்த யோகம் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு ட்ரெயின்ல பர்த்ல ஏசி கம்பார்ட்மெண்ட்ல அலர்ட் ஆயிடுச்சு, ஆனா அந்த ட்ரெயின் வந்தா தான் நாங்க ஏற முடியும். ட்ரெயினே இல்லாம என்ன சீட்டு கன்ஃபார்ம்னா அந்த ஏஜ் அந்த நேரம் வரணும். அப்ப அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறுவ சொகுசான வாழ்க்கைக்கு உண்டான பயனும் உனக்கு ஏற்படும். சார், உங்களுடைய வார்த்தை சர்க்கரை போன்று இனிக்கிறது. உண்மையாகவே அந்த காலம் பதில் சொல்லும் தம்பி. இந்த பாலைவனம் சோலைவனமாகும். இன்றைய கால சொல்ல எந்த ரூபத்திலே உன்னை கோடீஸ்வர சம்பத்தாக்கும். இதே கன்னியாலகுணம் தான் நான் சுக்கிர திசையில் 20 வருடம், கடைசி 20 மாதம், கடைசி 20 மணி நேரம், கடைசி 20 நிமிடம், கடைசி 20 நொடி வரைக்கும் என்னை கஷ்டப்படுத்தியது. காரணம் என்றால் கன்னியாலகணத்துக்கு நான் மீனராசி. இவர் பாருங்கள், இதே கன்னியாலகணத்துக்கு விருச்சக ராசிக்கு பாவி அல்லவான் சுக்கரன், அதே கன்னியாலகணம் மீன ராசிக்கு திருவோடை அந்தாத குறை. அதே சூரியன் ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் அமர்ந்து ராசிப்படி 6 குடைவன் கெட்டு லக்னப்படி விரையாதிபதி 6இல் மறைந்த நாள் சூரிய திசையில சிறந்த ஐஸ்வர்யம் என் வாழ்க்கையில் நிலவியது. அதை போன்று உன் வாழ்க்கையிலும் இந்த பாலைவனம் சோலைவனம் என்னுடைய 45 ஆண்டுகளுடைய அனுபவத்தை தான் தம்பி நான் அனுபவமாக உங்கள் முன் எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு மட்டுமல்ல, எத்தனையோ பேர்களுக்கு நாம் நல் வழிகாட்டியாக இருப்போம். வழி தெரியவில்லை என்றாலும் வழி தெரிந்து வழிகாட்ட வேண்டியும், ஒருவன் ஏறவில்லை என்றாலும் ஏறின இடத்திலாவது அவன் தக்க வைத்து நிலைக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஜோதிட சான்று. ஒவ்வொரு மனிதருக்கும் நான் நிலைகள் காட்டியாக எத்தனையோ வாழ்க்கைக்கு நம்ம உறுதுணையா இருக்கிறோம் என்றால் ஜாதகத்தினுடைய விதி பயன். வாக்கால் ஒருவன் உயர வேண்டும் என்றால் என் ஜாதகத்தில் வாக்கு ஸ்தானாதிபதி உச்சம், ராசிப்படி வாக்காதிபதி அந்த செவ்வாய் எனக்கு ஆட்சி பெறுகிறான். வாக்குஸ்தானத்துக்கு தர்ம கர்ம பஞ்சம் உழுவும், ராசிப்படியும் தர்ம கர்ம பஞ்சம ஸ்தானங்கள் உழுவும். அதே போன்று நிபுணத்துவம் பெற்ற சூரியனும் புதனும் ராகுவோட நிபுணத்துவம் பெற்று அமரப்பட்டிருக்கிறது. இத்தனை யோக ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் நான் கோடீஸ்வர வயிற்றில் பிறந்தாலும் 27 வயசுக்கு பிறகு கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு 41 வயசில் நான் போராட்டத்தை அடைந்தேன் நண்பர்களே. அதன் பிறகுதான் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற வைத்து கெட்டவன் ஒருவன் வாழலாம். வாழ்க்கையில கெட்டவன் கீழ்நிலையில் இருந்தவன் உயரலாம். ஆனால் நான் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருந்து கீழ்நிலைக்கு வந்து மீண்டும் ஒரு உயர்வான ஐஸ்வர்யமாக என் வாக்கால் சொல்லால் செயலால் நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்றால் இதே போன்று இந்த தம்பியும் வருவாய் தம்பி. ஒருவன் உயர்ந்த பிறகு பழைய கஷ்டமான சூழ்நிலையை சொல்ல மாட்டான், அவனுடைய ஸ்டேட்டஸ் குறைவான். கிடையவே கிடையாது. பழையதை நினைத்தால் தான் புதியது வாழ்க்கை நிச்சயமாக தித்திக்கும். நண்பர்களே, சொல்வதற்கு நான் கௌரவ கூச்சப்படவில்லை. அந்த அடிப்படையில் இந்த தம்பியுடைய ஜாதகம் நிச்சயமாக 46 வயதுக்கு பிறகு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யமான ஜாதகத்தை தான் உங்கள் முன் சமர்ப்பித்தேன். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.